Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து பைத்தன் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இப்போ பைத்தன்ல வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸசைசஸ் பார்த்தோம் பேசிக் ஆப்பரேட்டர் சம்பந்தமா. இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறது வேரியபிள் சம்பந்தமா பார்க்க போறோம். இப்போ வேரியபிள் சம்பந்தமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் ஒன்று பார்ப்போம். ரைட். இப்போ நம்ம பார்த்தோன்னே டைப் சொல்லி டைப் பண்ணி நான் 5னு டைப் பண்ணிட்டு ஷிஃப்டோட என்டர் கீ அடிச்சா இன்ட்ன்றதை நமக்கு இது என்ன வேல்யூ நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டேட்டா டைப் இங்கே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ரைட். இப்போ வந்து ஃப்ளாட்னு டைப் பண்ணிவிட்டு ஏன்னா 5 கொடுத்தீங்கன்னா ஷிஃப்டோட என்டர் கீ அடிச்சிங்கன்னா பாருங்கள் அந்த ஃப்ளாட்டுக்கு ஏற்ற மாதிரி தசமதானத்தில் உங்களுக்கு அவுட்புட் வரும். ரைட். இதே நீங்கள் இன்ட் கொடுத்து நீங்கள் இதுக்குள்ளே இப்படி கொடுத்தாலும் சில வேலை கேட்பாங்க ஆன்சர் எப்படி வரும்னு, அதுவும் 9 தாங்க. ரைட். இப்போ இன்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு 9 பிரிண்ட் ஆகும். அதே நேரம் இன்டர்னு கொடுத்து நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா கேட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வேலிட் அவுட்புட் வரும். ஒரு இன்வேலிட்னு சொல்லி இன்டிஜர் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிங் இது கன்வெர்ட் ஆகாது. ரைட். இந்த இது வந்து உங்களுக்கு இன்டிஜர் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் டெக்ஸ்ட். ஓகே. இப்போ இதுகளையும் நீங்கள் ஒரு மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைசஸ். ஓகே. ரைட். இதுக்கு தான் பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் பைத்தன். ரைட். இப்போ பூல்னு சொல்லி நம்ம என்ன போடுவோம், பூல் 1 ப்ரெசென்ட் கீனா இப்போ ட்ரூன்னு வருது. பூல் 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ பூல்னா என்ன, பூலியன்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று 1 and 0. 1 கொடுத்தா ட்ரூன்னு காட்டும், 0 கொடுத்தா ஃபால்ஸ்னு காட்டும். இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கிடும். ஓகே. ரைட். இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நம்புறேன். இப்போ நம்ம வேரியபிளுக்கு போவோம். வேரியபிள் நம்ம எப்படி வந்து செய்யறதுன்றது. ரைட். இப்போ நான் வந்து ஃபைலில் போயிட்டு நியூ நோட் புக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இதே நீங்கள் பைச்சரம் எடிட்டரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பிரிண்ட் போடணும், பிரிண்ட் போட்டு தான் செய்யணும். பிரிண்ட் வேணா போல் 0 இப்படி தான் கொடுக்கணும். கொடுத்து ஷிஃப்டோட என்டர் கீ அடிச்சா வேலை செய்யும். ரைட். இப்போ சும்மா நார்மலாக கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. ஒன்லி இந்த ஜூபிட்டர் நோட் புக் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ரைட். இப்போ நம்ம அடுத்த செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்ய போகிறோம்னா வேரியபிள்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். டெம்பரவரியாக ஒரு வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்கிறது வேரியபிள்ஸ்னு. ப்ரோக்ராம் டேப்ஸில் டெம்பரவரியாக ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது. இப்போ வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறதுனா இந்த நேம்லேயே நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஏன்னு சொல்லி வேரியபிள் நேமை கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்து 10ன்னு கொடுத்தோம்னா இந்த 10 வந்து ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ரைட். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இப்படி A = 10. இது வந்து என்னது அரித்மெட்டிக், இது வந்து என்ன ஆப்ரேட்டர்ஸ், இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வரும். ஈக்குவல். ரைட். இப்போ இதையே வந்து ஒரு ஈக்குவல் மட்டும் கொடுத்தோம்னா இது சொல்றது வந்து வேரியபிள்னு சொல்லி. ஓகே. வேரியபிள் வந்து வேல்யூ வந்து அசைன் ஆகும் வேரியபிள். இப்போ வேல்யூ இப்போ 10 வந்து ஏ கீழே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ வேட பெருமானம் என்ன 10. இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு ஷிஃப்டோட என்டர் கீ அடிச்சு இன்னொன்று எடுத்து இப்போ ஏன்னு சொல்லி கொடுத்தோம்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ண ஷிஃப்டோட என்டர் கீ அடி 10ன்றது பிரிண்ட் ஆகுது. இப்போ A +2 அடிச்சுட்டு 3 அடிச்சுட்டு ஷிஃப்டோட என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஏல வேல்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க 10. இந்த 10 வந்து கீழே இங்கே நீங்கள் ஏயை கொடுத்தீங்கன்னாவும் உங்களுக்கு இந்த 10ன்றது வந்து ஏல வந்து 10 தான் ஸ்டோர் ஆகிருக்கு. 10ஓட 3 கூட்டு நேரத்தில் 13 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ரைட். வெரி சிம்பிள். ஓகே. இதே நீங்கள் பைச்சாரத்தில் செய்கிற நேரம் நீங்கள் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். மேலே அப்படி வேல்யூஸ் வந்து இப்போ A ஈக்குவல் இப்போ நீங்கள் இப்படி செய்கிற நேரம் இப்படி கொடுத்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி இப்போ ஷிஃப்டோட என்டர் அடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஜென்ரேட் ஆகிடும். சும்மா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு உங்களுக்கு ஜூபிட்டர் நோட் புக்கில் இந்த மாதிரி செஞ்சு போகணும். ஓகே. ஜூபிட்டர் நோட் புக் உங்களுக்கு சூப்பரான லேஸ் பைத்தன் கோட் எழுதுறதுக்கு. இப்போ இங்கே வந்து A +2. ரைட். இப்போ பிரிண்ட் ஏன்னு அடிச்சு பாருங்க. பிரிண்ட் ஏ இதுதான் பைச்சாரத்தில் நம்ம செய்கிறது. சாரி, இப்படி வராது, இதை வந்து இது பண்ணுவோம். ரைட். இப்போ ஷிஃப்டோட என்டர் கீ அடிச்சிங்கன்னா ஏட வேல்யூஸை காட்டுது. ரைட். இது வந்து ஏ. இது என்னன்னா இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வந்து இதை கொடுத்துட்டு இப்படி கொடுத்தா தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா பிரிண்டில் கொடுத்துட்டு நம்ம இப்படி கொடுக்கணும். ரைட். நான் பிரிண்டில் வந்து நம்ம கொடுக்கணும். ரைட். இப்போ வந்து ப்ளஸ் என்டர் கீ ப்ரெஸ் 12 ரைட். ஓகே. நம்ம பைச்சாரத்தை செய்கிற நேரம் நம்ம வந்து பிரிண்ட்ன்றதை கொடுக்கணும். இந்த பிரிண்ட்ன்ற வேல்யூவை கொடுத்தா மட்டும்தான்
நமக்கு பிரிண்ட் ஆகும் ஸ்டேட்மெண்ட். அதனால பைச்சாரம் எடிட்டர் ஒர்க் பண்ணுறதுனால இப்படி கொடுங்க. ஓகே, இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் நம்ம பேசிக்ஸ் வந்து நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா படிச்சுக்கலாம். ஜூபிட்டர் நோட் வச்சு தான் இந்த டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம்லாம் பைத்தன் எழுதுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நம்ம 2 வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ஏ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எவ்வளோ 10. இப்போ வந்து பின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். பிக்கு 12ன்னு கொடுக்கும் 20. இப்போ ஷிஃப்டோட என்டர் அடிச்சுட்டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி கொடுத்துட்டு ஷிஃப்டோட என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் 13 வரும் ஆன்சர். ஏன்னா ஏக்கு வந்து பெருமானம் எவ்வளோ 10 கொடுக்குறோம், பிக்கு வந்து 20 கொடுத்துருக்கோம், ஆன்சர் வந்து 30 ரைட். இப்போ நம்ம ஒரே விஷயத்தில் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க x = 10, y = 5, z = 20. இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டு இப்போ பாருங்க எல்லாத்தையும் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். x, z and y. ஷிஃப்டோட என்கே ப்ரெஸ் பண்ணால் 35 ஆன்சர் வரும். 10, 20, 30, 5னா 35 ஆன்சர் வரும். இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு போகலாங்க நம்ம பைத்தன். அப்போ இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன் ரைட். இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணுற நேரம் நமக்கு ஒரு நம்பரில் கிரியேட் பண்ண முடியாது. எப்போவுமே இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ண மை நேம்னு சொல்லி நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். நம்ம பைத்தன்னு சொல்லி ஷிஃப்டோட என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பைத்தனை கிரியேட் பண்ணலாம். ஷிஃப்டோட என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி வந்துட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி கிரியேட் பண்ணலாம். மை நேம்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம் வேரியபிள். இப்போ ஜாவான்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம். இதை இப்படி கிரியேட் பண்ணிடலாம். 1 மை நேம்னு சொல்லி கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஜாவான்னு சொல்லி கொடுத்துட்டு ஷிஃப்டோட என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி எரர் வரும். இன்வேலிட் சின்டெக்ஸ். வேரியபிள் வந்து இப்படி கிரியேட் பண்ண முடியாதுன்றது இங்கே சின்டெக்ஸ் எரர்னு சொல்லி இன்வேலிட் சின்டெக்ஸ்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வேரியபிள் கிரியேஷன் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் இதுக்கெல்லாம் ரைட். இதுகளை வந்து நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பைத்தன்ல. ஓகேயா ரைட். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். மார்க்ஸ் ஈக்குவல் 50. இதே வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி மார்க்ஸ் 1 கொடுப்போம். இதே காப்பி பண்ணி Ctrl C அடிச்சு காப்பி பண்ணி Ctrl V அடிச்சு பேஸ்ட் பண்ணிட்டு இதை மார்க்ஸ் 2 27 மார்க்ஸ் 2 இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு இது வந்து கொடுத்துட்டு மார்க்ஸ் 3 67 கொடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ண போகிறோம்னா 3 நம்ம பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். பிரிண்ட் கொடுத்துட்டு இல்லாட்டி இப்படி சொல்லலாம். டாட்னு சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணி இது 3 கொடுக்கலாம். மார்க்ஸ் 1 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, மார்க்ஸ் 2 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, மார்க்ஸ் 3 இது 3 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு தொகை வந்து காட்ட போகிறீங்க. இல்லை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் டாட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டாட் சொல்லி கொடுப்போம். இப்போ நீங்கள் அவுட்புட்டை பாருங்கள். ஷிஃப்டோட என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் வந்து இந்த 3 கூட்டி இந்த டோட்டல் வந்து பிரிண்ட் ஆகி வரும். இப்போ நான் வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறேன், ஆவரேஜ். இப்போ ஆவரேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். எப்படி ஆட் பண்ணுறேன்னா ஏன்னா வந்து நான் திரும்ப என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு வேரியபிள் ஆவரேஜ்னு கிரியேட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் இப்போ டாட்டை டிவைட் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் 3 சப்ஜெக்டாக இந்த சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்டை டிவைட் பண்ணிவிட்டு என்டர் கீ இதில் வந்து கீழே வந்து என்ன செய்யணும், பிரிண்ட் ஆகாதீங்க, பிரிண்ட் திரும்ப எடுத்து இந்த ஆவரேஜ்ன்றது எனக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் 3 என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கான டோட்டல் நான் கண்டுருக்கேன். இப்போ டோட்டலை கண்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஆவரேஜ் கண்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஆவரேஜ் கண்டதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் பார்ப்போம். இஃப் அண்ட் எல்ஸ் நான் சொல்லி கொடுக்காம அந்த சின்டெக்ஸ் நான் சொல்லலைங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை எங்கன்னா நான் சொல்லி கொடுத்தோம்னா அது இப்போ இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது பைத்தன்குள்ள வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ். இப்போ நம்ம பைத்தனில் மோஸ்ட்லி நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது இல்லை. அதை எப்படி நம்ம செய்யறதுன்றதை நம்ம பார்ப்போம் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.